விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நெஞ்சு பொறுக்கிற நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. உடல் உறுப்பு தானத்தை பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே இருக்கிறதா இல்லையா என்பதை குறித்து நாம் விவாதித்து கொண்டிருக்கின்றோம். அந்த கோமா ஸ்டேஜுக்கும் பிரெயின் டெத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன டாக்டர்? கோமாங்கிறது வென்டிலேட்டர் இல்லாமல் செயற்கை சுவாசம் இல்லாமல் அந்த பேஷண்ட் ப்ரீத் பண்ணிகிட்டு இருப்பார், ஆனால் நினைவு இருக்காது, அது கோமா. பிரெயின் டெத் ஆனவங்க வென்டிலேட்டர் சப்போர்ட் இல்லாமல் ஹார்ட் பீட் ஆக முடியாது. ஓகே, வெரி நைஸ். இதுதான் அதனுடைய வித்தியாசம் இல்லையா? வித்தியாசம். சரி, ஒருத்தர் வந்து இப்போ உயிரோடு இருக்கும்போது தானம் பண்ணுறாங்கன்னா எப்போ அது வந்து தெரிய வருதுன்னா, ஃபேமிலியில் யாராவதுக்காவது உடல் உறுப்பு வந்து மாற்று சிகிச்சை தேவைப்படுதுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க, டாக்டர் பார்க்குறாங்க, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் 3 வருஷமாக வெயிட் பண்ணிட்டுருக்காருன்னா இவர் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது இருக்காங்களான்னு தான் முதல்ல கேட்பாங்க. ஏன்னா ஜெனட்டிக்கலி நல்ல மேட்ச் ஆகும் அப்படிங்கிறதுனால. ஆனால் அவங்க குடும்பத்தில் யாரும் இல்லை, அதனால தான் இவர் வந்து இன்னும் 3 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கார். அடுத்தது இயற்கையான மரணம், ஹார்ட் பீட் நின்னதுக்கப்புறம் இறந்து போனாங்கன்னா அதிலிருந்து உறுப்பு தானம் வந்து வெளிநாட்டில் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து திசுக்களை தான் டொனேஷன் பண்ணுறோம். அதில் ஐ டொனேஷனுங்கிறது வந்து ரொம்ப பிரபலமாகவே நிறைய இடத்துல பண்ணிகிட்ருக்காங்க, இன்னும் கிராமத்தில் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க. மூளைச்சாவு ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் உறுப்புகள் வந்து தானம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது அட்வான்ஸ் ஆகிட்டே தான் போகுது. இப்போ ரீசெண்டாக ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட் கூட பண்ணியிருக்காங்க, குவாலிட்டி ஆஃப் லைஃப் அதை நோக்கி கூட போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு கூட அவேர்னஸ் வந்துருக்கு. நீங்கள் பண்ணுற இந்த தானத்தில், அந்த கண் தானம் பண்ணுறதுல, இந்த ஹார்ட் டொனேட் பண்ணுறதில்ல, இது பண்ணுறதில்ல நீங்கள் மற்றவங்கள உங்களோட பையனோட உருவத்தை நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் பையன் வந்து அவங்களோட கண்ணில் உங்கள் பையன் தெரிவார், அவங்களோட ஹார்ட்டாக உங்கள் பையன் வாராரு அப்படின்ற அவேர்னஸை நீங்கள் சொல்லணும். இந்த மாதிரி நீங்கள் சொல்லி புரிய வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை அவங்க ஏற்றுப்பாங்க. நம்ம சொல்கிற விதத்தில் தான் இருக்குது எல்லாமே, நம்ம சொல்லி புரிய வைக்கணும். நான் இது வரைக்கும் வந்து அரசு பொது மருத்துவமனையில் வந்து 63 கேஸ்க்கு மேலே வந்து நான் கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன் சார். உடல் உறுப்பு தானத்துக்காக கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன். அவங்க சொன்ன மாதிரி சென்னையில் வந்து நிறைய பேர் வந்தது கிடையாது. அங்கேயும் நாங்கள் பண்ணது வந்து விழுப்புரம், காஞ்சிபுரம், அந்த மாதிரி பல மாவட்டங்களும் வந்திருக்கு. அங்கே எல்லாருக்குமே அவேர்னஸ் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சார் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் அங்கே பேசும்பொழுது அங்கே நாங்கள் பேசினதை புரிஞ்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உடல் உறுப்பு தானம் செய்ய வந்து சம்மதம் தரோம் அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவேர்னஸ் அப்படின்றது எந்த லெவலுக்கு ரீச் ஆகிருக்கு அப்படின்னு இவங்க சொல்கிற மாதிரி அது வந்து ஒரு 75% 60% ரீச் ஆகிருக்கு அப்படின்றத வேணால் அக்செப்ட் பண்ணிக்கலாம் சார். ஆனால் அவேர்னஸ் இருக்கிறவங்க எல்லாருமே உடல் உறுப்பு தானம் பண்ண முன் வருவாங்களான்னு கேட்டால் வந்து அது இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒருத்தருக்கு அவேர்னஸ் இருக்கிறவர்கிட்ட வந்து உடல் உறுப்பு தானம் செய்யுங்கன்னு சொல்லி பேசுகிறதோட அந்த அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட பேசுகிறது வந்து 100% வந்து ரொம்ப ரொம்ப சுலபமானது சார். ஏன்னா நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்றத அவங்க கேட்பாங்க, என்ன சொல்ல வரோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை செய்யலாமா வேண்டாமா, ஏன்னா அங்கே நம்ம கட்டாயப்படுத்த போகிறதில்ல, அவங்களுடைய புரிதலில் தான் வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம அடுத்த ஒரு ஸ்டெப் போக போகிறோம். அதனால் இந்த விழிப்புணர்வுக்கும் உடல் உறுப்பு தானம் செய்ய முன் வர்றதற்கும் வந்து இந்த விழிப்புணர்வு தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னால் அது முழுமையாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. டாக்டர் தெய்வீகன் சார், பிரெயின் டெத் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறதுக்கே மினிமம் 6 hours டைம் இருக்கணும் சார். 2 டெஸ்ட் பண்ணுவோம், அந்த 2 டெஸ்ட்டுக்கு இடையில மினிமம் 6 hours இருக்கணும். நான் வந்து மோர் தேன் 100 பிரெயின் டெத்ஸோடு அசோசியேட்டடாக இருந்திருக்கேன். இந்த மினிமம் 6 hours கேப்பில் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப அரிது. ப்ராபப்ளி ஒரு 4-5 கேஸ் தான் பண்ணியிருக்க முடியும். நார்மலாக வந்து இந்த ப்ரொசீஜரே வந்து பிரெயின் டெத் சர்டிஃபை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே ஒரு 12 to 24 ஹவர்ஸ்க்கு மேலே கூட ஆகிடும் சார். சரி, இது வந்து ஒரு ரொம்ப மெல்லிய நூடிலையில் ஓடக்கூடிய ஒரு சிஸ்டம் இந்த பிரெயின் டெத்துங்கிறது. எப்போ வேணாலும் இந்த ஹார்ட் வந்து கொலாப்ஸ் ஆகிடும். இந்த கன்சர்ன்டு பேஷண்ட்டுக்கு வந்து பல்வேறு சப்போர்ட்டில் தான் இது எல்லாமே மெயின்டைன் ஆகிட்டுருக்கோம் வித் அ ஹோப் தட் த ரிலேட்டிவ்ஸ் வில் டொனேட் த ஆர்கன்ஸ். சப்போஸ் வந்து நாங்கள் பிரெயின் டெத்துன்னு சர்டிஃபை பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, சர்டிஃபை பண்ண உடனே தான் கிரீஃப் கவுன்சிலோட ரோல் வருது. அவங்க வந்து ரிலேட்டிவ்ஸ்கிட்ட பேசி கையெழுத்து வாங்கிட்டு அது போலீஸ் கேஸாக இருந்தால் அவங்க தான் வந்து இதை வந்து ஆர்கன்லாம் ஹாரஸ்ட் பண்ணலான்னு சொல்ல முடியும். டாக்டரோ கிரீஃப் கவுன்சிலரோ சொல்லவே முடியாது. அந்த கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆள் வந்து ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த கிரீஃப் கவுன்சிலர்ஸ் வந்து அந்த இவங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க, டிரான்ஸ்பிளான்டேஷன் கோஆர்டினேட்டர்ஸ்க்கு. அவங்க வந்து ஸ்டேட் லெவல் லிஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டேட் லெவல் லிஸ்ட்டில் வந்து இது மேட்ச் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலை அலர்ட் பண்ணி அதுக்கப்புறம் டிஷ்யூ டைப்பிங்னு ஒன்று நடக்கும். இந்த டோனர்ட்ருந்து டிஷ்யூ எடுத்து ரிசிபியண்ட்டோட மேட்ச் ஆகி இது எல்லாத்துக்கும் இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம் சார். அது வரைக்கும் இந்த ஆர்கனை மெயின்டைன் பண்ண வேண்டியது வந்து அந்த ஐசியூவில் இருக்கிற டாக்டரோட பொறுப்பு. அந்த மெயின்டெனன்ஸில் வந்து ஏதாவது கோளாறு ஆயிடுச்சுன்னா இந்த ஆர்கன்ஸ் வந்து யூஸே ஆகாது. அதுக்கப்புறம் அது ஓகே அப்படின்னு சொன்னோன்னா நார்மலாக என்ன பண்ணுவோம், ஏக்தமில் எடுத்துருவாங்க எல்லா ஆர்கனையும்.
ஃபைனலாக தான் மெயினாக வந்து ஹார்ட் எடுப்பாங்க. லிவர், கிட்னி, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதா இருந்தால் ஹார்ட் ஃபுல்லாக எடுப்பாங்க, இல்லை ஹார்ட் வால்ஸ் மாத்திரம் எடுப்பாங்க. நார்மலாக வந்து கிட்னி வந்து உடனே ஒரு வித்தின் 1 to 2 hours டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா எல்லாமே ரெடியாக இருக்கும். இந்த தேட்டரில் எடுப்பாங்க, பக்கத்து தேட்டரில் வச்சுருவாங்க. அது அப்படி தான் இருக்கும். ரொம்ப ரேராக தான் அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, இந்த லிவர் மாதிரியாக இருக்கும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஹார்ட் கொஞ்சம் அதிக நேரம் தாங்கும். ஹார்ட் வந்து இப்போ நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. மீதி ஹாஸ்பிட்டலில் ரொம்ப ரேராக தான் பண்ணுறாங்க. மெயினாக வந்து இந்த டியூரேஷன் தான் சார் ரொம்ப ப்ராப்ளம். நீங்கள் பிரெயின் டெத் சர்டிஃபை பண்ணி போலீஸ் வந்து எல்லாம் ஓகே பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிற அந்த டியூரேஷன் வந்து நம்மளால் ஷார்டன் பண்ண முடியுமான்னு பார்த்தா தான் ஐ திங்க் வில் பி ஏபிள் டு மூவ் ஃபார்வர்ட் டு கெட் குட் குவாலிட்டி ஆர்கன்ஸ். ஏன்னா ஹார்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லி எந்த கிட்னியாவது எடுத்து எல்லாத்துக்கும் வைக்க முடியாதுங்க. குவாலிட்டி ஆர்கன் வச்சா தான் அந்த ரெசிபியன்ட் வந்து பயன்பெறுவாங்க, இல்லாட்டி அது வந்து வேஸ்ட் ஆகிடும். சரி டாக்டர் வெங்கடாச்சலம், அதாவது இந்த ஆர்கனை வந்து சேஃப்டி பண்ணுறது, அதற்கான எக்யூப்மெண்ட்ஸு, அதற்கான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதா நம்முடைய அரசு மருத்துவமனைகளில்? ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை எல்லாம் இருக்குது, ஃபுல்லாக வச்சுருக்காங்க, எல்லாம் வச்சுருக்கோம், எல்லாம் செஞ்சுட்ருக்கோம். அது மாதிரி நிறைய தனியார் மருத்துவமனையும் இருக்குது, ஸ்டான்லியில் இருக்குது. பெரிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் வைக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது, வச்சிடலாம். பட் என்னென்னா டைமுக்கு எல்லாம் கிடைக்கணும். டாக்டர் தெய்வன் சொன்னது மாதிரி அது ஐடென்டிஃபிகேஷன், அதுக்கு அந்த டைம், டாக்டர்ஸோட இன்வால்மெண்ட்டு, ஏன்னா தான் ஆட்டிடியூட் இல்லாமல் இருக்கிறது, டெடிக்கேஷன், அந்த நம்பிக்கை, அதில் இந்த இது பண்ணணுன்ற ஒரு எல்லாருக்கும் எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஸோ தட் இஸ் த திங். மற்றபடி இந்த நம்ம அரசு மருத்துவமனைகளில் பெரிய அரசு மருத்துவமனைகள் எல்லாம் இருக்குது சார், பண்ண முடியும். அது சரி சண்முகம் சார், அதாவது இதயமாகட்டும், இது அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற அந்த முறைகள் மட்டும், இப்போ டாக்டர் வந்து சொன்னார் இல்லையா, இப்போ ஒரு இடத்துக்கு இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்கல்ல, அந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம். அதாவது இந்த இரத்த ஓட்டம் இருக்கிறப்ப நம்ம ஆர்கன்ஸ் எடுத்துடுறோம். எடுத்த பிறகு அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு சில சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதெல்லாம் இம்போர்ட் தான் பண்ணுறோம், நம்ம நாட்டில் தயார் பண்ணுறது இல்லை, அது ரொம்ப காஸ்ட்லி தான். அது இம்போர்ட் பண்ணி வச்சு அந்த சொல்யூஷனுக்குள்ளே அந்த ஆர்கனை போட்டு அந்த ஆர்கனை ப்ரிசர்வ் பண்ணி அது ஒரு டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணணும். ஒரு 4 டிகிரி டெம்பரேச்சர், 4லேருந்து 8க்குள்ளே டெம்பரேச்சரில் தான் மெயின்டைன் பண்ண முடியும். அந்த லெவலில் எடுத்து அதுக்கெல்லாம் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் இருப்பாங்க. அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு 6 மாதத்துக்கு முன்னே சென்னையில் ஒரு லிவர் எடுத்து நான் டெல்லிக்கு அனுப்பிச்சேன். இங்கே எடுத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஒரே ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி ஏர்போர்ட்டுக்கு மேனேஜருக்கு கான்டாக்ட் பண்ணி எனக்கு ஃப்ளைட்டு வேணும், உடனே நீங்கள் ஆர்கன் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி நான் சர்டிஃபிகேட்டு கொடுத்து அங்கேருந்து டெல்லி கங்காராம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாங்க. அந்த அளவு நேரம் ஒரு 12 மணி நேரம் லிவரை சேவ் பண்ண முடியும். லிவரை நான் அனுப்பிச்சேன். நான் ஹார்ட்டு 4 மணி நேரம் தான் வச்சுருக்க முடியும் அந்த ப்ரிசர்வேட்டிவ் சொல்யூஷன் போட்டால் கூட. கிட்னியும் 18 மணி நேரத்துலேருந்து 20 மணி நேரம் வரலையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். நம்ம அதிலேருந்து நினச்சிக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு 12 மணி நேரம் நான் லிவர் வச்சுருக்கலாம்னா இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் சுற்றிடலாம். எடுத்த பிறகு எடுக்கிற தரத்துலேருந்து கோல்டு இஸ்கீமியான்னு பேர். அதுக்கு இஸ்கீமியானா ரத்த ஓட்டம் கட் ஆஃப் ஆகிடுச்சு, கோல்டு. இப்போ பாடி வார்ம்த்து கிடையாது. இந்த கோல்டு இஸ்கீமியா டைம் ஷார்ட்டராக இருந்ததுன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட்டாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஆர்கன் நல்லா வேலை செய்யும். இந்த ஆர்கன் இல்லைன்னா ஃபெயிலியர் ஆக சான்ஸ் உண்டு. அது ரொம்ப நீண்டு போச்சுன்னா அந்த ஆர்கன் வச்சு பிரயோஜனம் இல்லை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது, நம்ம ஒரு பெரிய கன்செப்ட் மெடிக்கல் ஃபீல்டில் நீங்கள் எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு உயிரை காப்பாற்றுறோம், அதுதான் புரிஞ்சுக்கணும். எனக்கு நான் பண்ணப்போ ஒரு ஆர்கனை ஜிஹெச்சிலேருந்து எடுத்தோம், அது ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பிச்சேன். ஒரு பேப்பருக்காரர் ஏழையின் இருதயம் பணக்காரருக்கு போய் சேர்ந்ததுன்னு எழுதிட்டார். அப்போ நான் சொன்னேன், என்ன நீங்கள் இப்படி எழுதிட்டீங்களான்னு. ஒரு உயிர் இன்னொரு உயிரை காப்பாற்றிருக்கிறது தானே முக்கியம். அது பணக்கார உயிரோ ஏழை உயிரோ முக்கியம் இல்லை, ஒரு உயிரை காப்பாற்றிருக்கு, அதை தானே நீங்கள் சொல்லணும். இது வந்து இந்த கம்யூனிச கொள்கை கிடையாதுங்க, இது உயிர் பிரச்சனை. எங்களுக்கு மருத்துவர்களுக்கு கம்யூனிசமோ கேபிட்டலிசமோ கிடையாது. ஒரு உயிரை காப்பாற்றுறோம், அந்த உயிர் என் தந்தையாக இருந்தால் அதை நினைக்கணும். ஸோ இங்கே பொருளாதார பிரச்சனையும் பணம் சம்பாதிக்கிற பிரச்சனையே கிடையாது. உதாரணத்துக்கு லண்டனுக்கு நான் போயிருந்தப்போ 3 இந்தியர்கள் 1 கோடி ரூபாய் பணத்தை அங்கே கட்டிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க லிவருக்கு 93. இப்போது 20லேருந்து 25 லட்சத்துக்குள்ள இந்தியாவில் பல பேருக்கு இந்த ஈரல் மாற்று சிகிச்சை சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்குது. ஸோ இதில் பணம் சம்பாதிக்கிறாங்கிற பிரச்சனையும் கிடையாது. தயவுசெய்து யாரும் அதை மனசில் வச்சுக்காதீங்க. ஒரு உயிரை காப்பாற்றுங்கிறது மட்டும் நினைங்க. அப்படி நினச்சிங்கன்னா அது பெரிய சிறப்பாக. தேங்க்யூ டாக்டர்.